ஹாய். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல ப்ளோயிங் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்பீச் தெரப்பி குடுக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஆக்டிவிட்டி எப்படி நீங்க ட்ரை பண்ணீங்களா? அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்துச்சா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல ப்ளோயிங் யூஸ் பண்ணி பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் ஸ்பீச் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பத்தி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நெறைய இப்ப பேப்பர் பிட்ஸா வந்து நம்ம பிச்சு போட்டு நெறையா வந்து ஊதுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பக்கம் நெறைய டைரக்ஷன்ல ஊதுற மாரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதே மாரி பாம் பால்ஸ்ன்னு வந்து நெறைய ஸ்டேஷனரி ஷாப்லலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி வாங்கி வச்சும் வந்து நம்ம வந்து அத வந்து ப்ளோ பண்றதுக்கு வந்து சொல்லி தரலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஃபன்னி ஆக்டிவிட்டீஸ் குடுக்கும்போது, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நெறைய தெரப்பி பண்றது ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்றதுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து இருக்கும். அ பேசுறதுக்கும் வந்து நம்ம சொல்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்றதுக்கும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து வந்து நம்ம வந்து சூடான காஃபி, பால் அந்த மாரி நம்ம வந்து குடுத்துட்டு, அது வந்து ஊதுங்க, ஊதுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஊத வைக்கலாம். ஸோ அப்ப அந்த அப்படின்னு வந்து ஒரு சவுண்ட் வந்து குடுக்குறதுக்கும் வந்து அந்த சவுண்ட் இமிடேஷனும் வந்து குழந்தைங்களுக்கு வரும். அதே மாரி அந்த ஓரோமோட்டார் இமிடேஷனும் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி இமிடேஷன்ஸ்லாம் குழந்தைங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்து வந்து வேர்ட் இமிடேஷன்ஸ்லாமும் வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து கேண்டில் இமிடேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். நம்ம கேண்டில் ப்ளோயிங் வந்து சொல்லிக் குடுக்கலாம். நம்ம வந்து இப்ப கேண்டில் இப்படி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ்ல வந்து வைக்கணும். இப்படி க்ளோஸா வச்சுட்டு வந்து, நீங்க இப்ப ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த அப்டமன்ல வந்து இப்படி பிரஸ் பண்றது, லிப்ப வந்து இப்படி பண்றது, அப்படி பண்ணிட்டு ஊது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளேம் வந்து மூவ் ஆகறத பார்த்து வந்து குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து டார்க் ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமா நம்ம அப்படியே கிராஜுவலா வந்து கேண்டில் வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இங்க வச்சு 2 இன்ச்சஸ் வந்து தள்ளி வைக்கலாம். அப்புறம் 5 இன்ச்சஸ் தள்ளி வைக்கலாம். அந்த மாரி டிஸ்டன்ஸ்ல வச்சு ப்ளோ பண்றதுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் குடுக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து பபிள் ப்ளோயிங் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். ஸோ நான் வந்து பபிள் ப்ளோயிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து நானு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அத பார்க்காதவங்க வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து நல்லா ப்ளோ பண்றதுக்கு வந்து கத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம வந்து அத வந்து அப்படியே ஸ்பீச்சுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம டைரக்ட்டா வந்து அது வந்து ஸ்பீச்சுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஆனா வந்து இப்ப இன்டைரக்ட்டா வந்து அந்த மூவ்மெண்ட்ட வந்து நம்ம வந்து இன்கார்ப்பரேட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இப்டி வச்சுட்டு நம்ம வந்து இப்டி பண்ணும்போது வந்து லிப் க்ளோஷர் வந்து வரும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்டி பண்றாங்கன்னா, இப்படியே வெய்யி, இந்த மாரியே பொசிஷன்ல வெய்யி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சொல்லு. அந்த மாரி இந்த பிளேஸ்மென்ட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஃபோனடிக் பிளேஸ்மென்ட் வந்து குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறமா அத பேஸ் பண்ணி நம்ம வந்து சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சொல்லி தரலாம். ஸோ அது மாரி நம்ம வந்து இப்டி அ இந்த மாரி ஸ்டார்ட் குடுக்கும்போது வாய் தெற, ஆ, சொல்லு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம இப்டி வச்சுட்டு இப்டி இப்டி வையி அப்படின்னு சொல்லிட்டு இப்டி ஒன்ஸ் ப்ளோ பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து இப்படியே வையி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க அந்த மாரி அந்த ஃபோனடிக் பிளேஸ்மென்ட் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து சொல்லு அப்படின்ட்டு சவுண்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாரி பேஸ் பண்ணி நம்ம வந்து இமிடேஷன்ல வந்து குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் வந்துருச்சுன்னா, அடுத்ததா வந்து நம்ம வந்து அத அப்படியே வேர்ட்ஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். அ அடுத்து வந்து நம்ம ஸ்பீச் அவுட்புட் வந்து நம்ம வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்க வந்து குடுப்போம். ஸோ இதுல இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் தகுந்த மாரி நம்ம அவங்களோட லெவல் ஸ்கில்ஸ் ஒரு லெவல வந்து செக் பண்ணி, அவங்களோட அடுத்து என்னென்ன மாரிலாம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்டின்ட்டு வந்து கோல் செட் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து நீங்க வந்து வீட்லயும் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஆன்லைன் தெரப்பி மூலமா வந்து பேரண்ட்ஸ்க்கும் நாங்க வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்றது மூலமா வந்து நெறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்துருக்குறாங்க. நார்மல் ஸ்கூலும் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாரி வந்து உங்க குழந்தைங்களும் வந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வரதுன்னு தெரியாம ஸ்டக் ஆயி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கீழ குடுத்துருக்கிற அ நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ. அதே மாரி வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து வெப்சைட்ல வந்து இருக்குது. ஸோ நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து நம்ம வந்து பலூன் ப்ளோயிங்கும் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பலூன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வச்சா நல்லா ஈஸியா ப்ளோ பண்ற மாரியான பலூன வந்து குடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ளோ பண்ண வைக்கலாம். சில பலூன்ஸ்லாம் வந்து ஊதுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளாலயே வந்து
ப்ளோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி பலூன் குடுக்காம, ஈஸியான பலூனா வச்சு நம்ம வந்து ப்ளோ பண்ண சொல்லிக் குடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஹார்டான பலூன் வந்து ப்ளோ பண்றதுக்கு வந்து சொல்லி சொல்லி தரலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து இன்னும் நல்லா வந்து அந்த அப்டாமினல் கிரேடிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்ப வந்து இன்னும் அந்த லங்ஸ் மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அவங்களால வந்து லாங் சென்டென்ஸ் வந்து பேசுறதுக்கு, வந்து ஸ்டோரி சொல்றதுக்குலாம் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டேஸ் வரும். ஸோ நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.